வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், வீட்டிலே இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, அடிக்கடி கையலம்புங்க. அதே மாதிரி வெளியில் போகிறது அவசியம் இருந்தால் மட்டும் வெளியில் போங்க. அப்படி போகிறதா இருந்தால் கண்டிப்பாக மாஸ்க் போடாமல் வெளியில் போகாதீங்க. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெங்களூர் கத்திரிக்காய் வந்து சௌ சௌன்னு சொல்லுவோம் இல்லையா, சௌ சௌ கூட்டு, அதுக்கப்புறம் வாழைத்தண்டு தேங்காய் போட்ட கறி, கோஸ் வந்து வெங்காயம் போட்டு காரக்கறி பண்ண போகிறோம். ஸோ எப்படி என்னென்ன பண்ணலாங்கிறத அப்படி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாசிப்பருப்பை வேக வச்சுக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு வந்து வெந்துடுத்து. இதுலேயே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சௌ சௌ சேர்த்துடலாம். அப்புறம் பெருங்காயம் ஒரு 2 கட்டி சேர்த்துக்கலாம். இந்த பெருங்காயம் நான் சொல்லியிருக்கேன், தயிர் சாதத்துக்கு தாளிக்கும் போது நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம ரசம், சாம்பார், கூட்டு எது பண்ணாலுமே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதுலேருந்து ஒரு 4 பீஸ் போடுறேன் நான். பெருங்காயம் வேகட்டும், மூடி வச்சுருவோம். இந்த பக்கம் கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் விட்டுருக்கேன், அது காயட்டும். அது கூட வாழைத்தண்டை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். வாழைத்தண்டு மோரில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், மோரில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வடிகட்டிக்கலாம். ஸோ இந்த மோரை வந்து நம்ம வந்து வாழைத்தண்டு கட் பண்ணி போட்ட மோரை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து நம்ம அதை குடிச்சிடலாம். ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுத்து. கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம மோரில் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வாழைத்தண்டு, அதை சேர்த்துடலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வாழைத்தண்டு வந்து உப்பு ரொம்ப தாங்காது, உப்பு கடிச்சிரும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுருவோம். நாம் வேகட்டும். நம்மளுடைய சௌ சௌ இன்னும் வெந்துன்னு இருக்குது. ஸோ இது வேகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோன்னா, கூட்டுக்கு அரைச்சிக்கலாம். நான் வந்து ஒரு பச்சை மிளகா சேர்க்குறேன். அப்புறம் சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன், தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய். இதோடவே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொத்தமல்லி பொடி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம அதோட சேர்த்து போட்டு அரைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, கூட்டு வந்து பொரிச்ச கூட்டு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் கொத்தமல்லி பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது வந்து நீங்கள் உங்களுடைய குவான்டிட்டி எவ்வளோ இருக்கோ, கூட்டோட குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் வந்து பொடி வந்து எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். இதை தேங்காய், பச்சை மிளகா, சீரகம், அப்புறம் வந்து கொத்தமல்லி பொடி சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. நம்ம இப்போ நம்மளுடைய பெங்களூர் கத்திரிக்காயும் நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். பருப்பு, பெங்களூர் கத்திரிக்காய் சேர்ந்து நல்லா வெந்தெடுத்து. ஸோ அரைச்சதை நம்ம சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த பக்கம் பாருங்கள், வாழைத்தண்டு வெந்துன்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். கூட்டை நல்லா கொதிச்செடுத்து ஆஃப் பண்ணிட்டேன் நான். இந்த பக்கம் பாருங்கள், வாழைத்தண்டும் நல்லா வெந்துடுது. இதில் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். நாம் தேங்காயும் கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, வாழைத்தண்டு கறியை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். இதுலேயே நம்ம வந்து கோஸ் வெங்காயம் போட்டு கறி பண்ணிக்கலாம். அதே கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், காயட்டும். இந்த பக்கம் வந்து கூட்டு வந்து நல்லா கொதிச்செடுத்து அது மேலே வந்து 1 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் விடுறேன். இப்போ வந்து தாளிச்சிடலாம் கூட்டுக்கும். நாம் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் வந்து நம்ம தாளிக்கலாம். கோஸ் கறிக்கு தாளிச்சிக்கலாம். கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம், மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து வதங்கட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து இழுப்பக்கரண்டியில் எண்ணெய் காஞ்சிடுது. இதுக்கு வந்து
கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கறிவேப்பிலை. அவ்வளோதான், நம்மளுடைய கூட்டு ரெடி. இந்த கூட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரைச்சி விட்ட கூட்டு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எடுத்து வச்சிடலாம் மேலே. வெங்காயம் வதங்கி எடுத்து இப்போ கோஸ் சேர்த்துக்கலாம். நாம் இதுலேயும் வந்து தேவையான உப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சத்யன் பருப்பு வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா சீக்கிரமாகவும் வெந்துடுது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா இந்த ஆப்பை கிளிக் பண்ணி போய் வாங்கிக்கலாம். கோஸ் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், கோஸ் வெந்துடுது நல்லா. இதுக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நாம் காரத்துக்கு நான் ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு காரம் என்ன வேணுமோ பார்த்து போட்டுக்கலாம். அப்படி ரெட் சில்லி பவுடர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இதில் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கோஸ் வந்து காரப்பொடி சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கி எடுத்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து ரெசிபி பார்த்துருப்பீங்க. சவ் சவ் வந்து கூட்டு, அப்புறம் வாழைத்தண்டு தேங்காய் போட்ட கறி, கோஸ் வந்து வெங்காயம் போட்ட காரக்கறி. சவ் சவ் கூட்டில் பிசைஞ்சுட்டு நாங்கள் வந்து வாழைத்தண்டும் கோஸும் தொட்டுன்னு சாப்பிட்ருவோம். எப்பயும் சொல்கிறது தான், நல்ல சுடசாதத்தில் நெய்யை விட்டுட்டு சவ் சவ் கூட்டு போட்டு இதை வந்து அரைச்சி விட்ட கூட்டு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கொத்தமல்லி பொடி போட்டு தானே அரைச்சிருக்கோம். ஸோ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இதுக்கு அப்பளம் படாமும் நல்லாயிருக்கும். காரக்கறி, கூட்டு, தேங்காய் போட்ட கறி எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த கொத்தமல்லி பொடி வந்து இப்போ கூட்டுக்கு அரைச்சி போட்டோம் இல்லையா, நீங்கள் வந்து இந்த சாதத்தோடு நல்ல நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி தயிர் சாதத்துக்கும் தொட்டுண்டு சாப்பிட்லாம். ஸோ கொத்தமல்லி பொடி அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சாதத்துக்கும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி கூட்டு ஏதாவது பண்ணும்போது, இல்லை காய் ஏதாவது பண்ணும்போது கூட நம்ம போட்டுக்கலாம். இன்றைக்கி பேங்க்குக்கு போக வேண்டிய வேலை இருந்தது. ஸோ அதனால் போயிட்டு வந்து குளிச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டேன். எப்பயுமே பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போகிறதா இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் போயிட்டு வந்து டக்குன்னு குளிச்சு துணியெல்லாம் துவைச்சிருங்க. ஏன்னா வந்து இப்போது எப்படி வந்து கிருமி பரவுதுன்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது. காற்றுல தான் வருது, ஆனால் எப்படி வருதுன்னு நமக்கே தெரியல இல்லையா. அதனால் எங்கே போனாலுமே வந்து டக்குன்னு வந்த உடனே குளிச்சு துவைச்சிருங்க. இப்போ நம்ம வந்து ஜூஸ் தான் போட போகிறோம். என்ன சேர்க்க போகிறோம்னா மாம்பழமும் மஸ்கமெலானும் சேர்த்து தான் இப்போ ஜூஸ் போட போகிறோம். கூட வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்க போகிறோம். நம்ம மஸ்கமெலான் சேர்த்துக்கலாம், ஒரு மாம்பழம், நாட்டு சக்கரை சேர்த்து மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ ஜூஸ் வந்து அரைச்சாச்சு. கிளாஸில் வந்து 2 ஐஸ் க்யூப்ஸ் போட்டிருக்கேன் நான். நம்மளோட மஸ்கமெலான் மேங்கோ ஜூஸ் வந்து ரெடி. நிறைய பேர் நேற்று வந்து பிரெட் சாண்ட்விச் பண்ணியிருந்தேன்ல, அதை பார்த்துட்டு வந்து சாண்ட்விச் மேக்கர் இருந்தால் தான் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. நம்ம வந்து நார்மல் தவாலே பண்ணிக்கலாம். நானே வந்து உங்களுக்கு தவாவில் வந்து சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணியும் காமிச்சிருக்கேன். ஸோ நார்மல் தவாலே நம்ம பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து நம்ம டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து மேங்களூர் போண்டா தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி மத்தியானம் வந்து நான் வந்து அவல் உப்புமா தான் பண்ணேன். ஸோ இப்போ மேங்களூர் போண்டாக்கு என்ன அளவுங்கிறத சொல்லிடுறேன். 1 கப்பு மைதா எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த கப்பில் 1 கப்பு மைதா எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, தேங்காய் வந்து 1 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 1/4 டீஸ்பூன், எப்பயும் போல் பச்சை மிளகா காரத்துக்கு, அப்புறம் இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துடலாம். நாம் 1 கப்பு அரிசி ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து 1/2 கப்பு தயிர் எடுத்துக்கணும். நான் இந்த கப்பில் 1 கப்பு மைதா மாவு எடுத்துட்டேன். அதில் 1/2 கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உப்பு சேர்த்துருவோம். இப்போது தேவையான உப்பு சேர்த்துடலாம். தயிர் மிக்ஸ் பண்ணுறோம். தயிர் சேர்த்துட்டு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பார்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். தண்ணி எப்படியுமே தேவைப்படும், கொஞ்சம் பார்த்துன்னு விட்டுக்கலாம். நாம் கொஞ்சம் தண்ணி விட்டுறேன். ஒரு 1/4 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை விட்டுக்கிறேன். பேக்கிங் சோடா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து 1 கப்பு மைதா மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக 1/2 கப்பு தயிர், 1/2 கப்பு தயிர், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 கப்பு தண்ணி போதும். கரெக்டாக இருக்கும். நீங்கள் மாவு பிசையறதுக்கு பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கே தெரியும், கரெக்டாக வரும். இந்த அளவு தான் ரொம்ப முக்கியம். எண்ணெய் காஞ்சின்னு இருக்கு, நம்ம போட்டுடலாம். நல்லா கோல்டன் கலரை எடுத்துருவோம். இதே மாதிரி எல்லாமே பொரிச்சு எடுத்துக்கலாம். நாம் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுது. நிறைய பேர் கேட்டிங்க, சார் டீ போடலையான்னு. இப்போ அவர் தான் டீ போட போகிறாரு. க்ரீன் பீ கேஷ்யூ இது வந்து நீங்கள் ஆல்ரெடி நம்மளுடைய சந்தை ப்ரோக்ராமில் பார்த்துருப்பீங்க. இப்போ அவங்க வந்து அடிஷ்னலாக வந்து பாதாம் அப்புறம் சால்டட் பிஸ்தா ரெண்டுமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இது எல்லாமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டி தான். எல்லாமே ஜிப்லாக்ல வரதுனால நீங்கள் இதுக்குன்னு ஒரு பாக்ஸ் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஜிப்லாக் லாக் மட்டும் கரெக்டாக நல்லா டைட்டாக போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மத்தே போகாது. ஸோ ஜிப்லாக்ல வச்சுக்கலாம். அதே மாதிரி ஃப்ரிட்ஜ்லேயும் இதே வெயிட் இருக்காது ரொம்ப, அதனால ஃப்ரிட்ஜ்லேயும் நம்ம வந்து அந்த டோரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இவங்களுடைய லிங்க், அதாவது அமேசானில் லிங்க் இருக்குது. லிங்க் அப்புறம் ஃபோன் நம்பர் ரெண்டுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ வந்து நைட் டின்னருக்கு வந்து இட்லி தான் வாக்க போகிறேன். இட்லி அப்புறம் வந்து தக்காளியும் தேங்காயும் போட்ட சட்னி. அதுக்கு வந்து அடுப்பில் கடாய் வச்சு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நான் காஞ்செடுத்து கொஞ்சம் கடுகு, பெருங்காயம், ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம், அப்புறம் காரத்துக்கு ஒரு 6 வரமிளகா சேர்க்குறேன். ஒரு நிமிஷம். தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்துருக்கேன். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். இந்த பக்கம் வந்து நம்ம ஒரு 2 நாளுக்கு முன்னாடி இட்லி மாவு அரைச்சோமா, ஸோ அதில் வந்து இட்லி வந்து இங்கே ஊற்றி வச்சுருக்கேன் நான். தக்காளி நல்லா வதங்கிடுத்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுத்து தக்காளி வதக்கி வச்சது. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இதில் ஒரு 4 முந்திரி பருப்பு சேர்க்குறேன். நீங்கள் வந்து பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் தேங்காய் வந்து ஒரு 1/4 கப்புக்கு தேங்காய். ஸோ இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இட்லியும் வந்து நல்லா வெந்தெடுத்து பாருங்கள்.
எடுத்து வைப்போம் கீழே. ஆறின்னு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே சட்னி அரைச்சின்னு வந்துடுவோம். சட்னி வந்து அரைச்சாச்சு. இதுக்கு வந்து தாளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நம்மளுடைய தக்காளி தேங்காய் போட்ட சட்னி வந்து ரெடி ஆகிடுது. ஸோ இட்லியும் எடுத்துருவோம் நாம் இப்போது. இட்லி நல்லா பூ போல் வந்திருக்கு. நைட் டின்னருக்கு இட்லி தக்காளி தேங்காய் போட்ட சட்னி ரெடி. இன்றைக்கி குக்கிங் vlog நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி காலையில் வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்த காயெல்லாம் வச்சு நான் வந்து ஒரு கோஸ் வந்து வெங்காயம் போட்ட கறி, அப்புறம் வாழைத்தண்டு வந்து தேங்காய் போட்ட கறி, ஒரே ஒரு பெங்களூர் கத்திரிக்காய் இருந்தது, அதை வந்து கொத்தமல்லி பொடி போட்டு கூட்டு பண்ணிட்டேன் நான். அப்புறம் மத்தியானம் வந்து இன்றைக்கி வந்து அவல் உப்புமா தான். அவல் உப்புமாவோட லிங்க் ஏற்கனவே நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அப்புறம் நல்லா இன்றைக்கி ஒரு ஈவினிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா காற்றெல்லாம் அடிச்சுன்னு இருந்தது. மழை பெய்கிற மாதிரி இருந்தது. நல்லா அடிச்சு கொட்டும்னு நினச்சோம். ஆனால் மழை இவ்வளோ பெய்யல, காற்று தான் இருந்தது. அப்படியே கலைஞ்சு போயிடுது. அந்த சமயத்தில் நல்ல சுட 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 மங்களூர் போண்டா, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி தட்டி போட்ட டீ. இப்போ நைட்டுக்கு வந்து இட்லி தக்காளியும் தேங்காய் போட்ட சட்னி. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் சொல்கிற மாதிரி ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப், வீட்டிலே இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, அடிக்கடி கையலம்புங்க. அதே மாதிரி அவசியம் இருந்தால் மட்டும் வெளியில் போங்க. அப்படி வெளியில் போகிறதா இருந்தால் மாஸ்க் போட்டு வெளியில் போங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.